நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன், ஆமேன், இயேசு மரிப்பதற்கு முன் 6 நாளைக்கு முன் நடந்ததான ஒரு நிகழ்வுகள் என்னவென்று சற்று நாம் இன்று தியானிப்போமாக. யூதர்கள் இந்த பஸ்கா பாஸ்ஓவர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவார்கள். மரிப்பதற்கு 6 நாளைக்கு முன்பு தான் பெத்தானியா லாசரு வீட்டில் விருந்து. இங்கு லாசருவின் சகோதரி மரியாள் விலையேறப்பெற்ற தைலம் நலதம் தைலத்தை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரால் துடைக்கிறாள். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து எருசலேம் வருகிறார். அங்கே ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மீது எருசலேம் பவனி வருகிறார். இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எருசலேமில் காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் துரத்துகிறார். அனுதினமும் எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து வருகிறார். இரவு நேரத்தில் பெத்தானியா வந்து தங்கி மறுபடியும் எருசலேம் தேவாலயம் பிரசங்கம் செய்கிறார். இந்த பெத்தானியாவும் எருசலேமும் 2 மைல் தூரம் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தற்சமயம் வெஸ்ட் பேங்க் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடம். இங்கு இயேசு வரும் வழியில் நின்ற ஒரு கனி இல்லாத அத்திமரத்தை கண்டு பட்டுப்போ என்றதும் பட்டுப்போகிறது. கடைசியாக உள்ள 2 நாட்களில் பரிசேயர் வேதபாரகர் நியாயசாஸ்திரிகளில் வினவுகிறார், வெளியடைக்கப்பட்ட கல்லறைகளே என்று. யூதர்களின் பஸ்கா பண்டிகை இந்த பாஸ்ஓவர் என்பது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று சங்காரதூதனால் தலைப்பிள்ளைகளை காப்பாற்றப்பட்டதான நாள். இந்த தினத்தை சுக்கோத் தினம் என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் பழுதற்ற எலும்புகளே முறிக்கப்படாத பர்ஃபெக்ட் லேம்ப் பலியாக வேண்டும். இந்த மாதம் யூதர்களின் நிசான் மாதம், ஆபிப் மாதம் என்றும் அழைப்பார்கள். கிபி 30ஆம் நூற்றாண்டு 30இல் 14ஆம் தேதி தான் இயேசுவின் மரித்த நாள் பலியிடப்பட்டார் என்பது வேத வல்லுநர்களின் கருத்து. மற்றும் பரிசுத்த வேதத்தில் உரைக்கப்பட்டதான 25 தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினதான நாள் ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இயேசு கிறிஸ்துவே பஸ்காவாகி அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் தெரியாதவர். இயேசு கிறிஸ்துவை இந்த வார நாட்களில் மட்டும் தியானிப்பது மட்டுமல்லாது ஒவ்வொரு நாட்களிலும் இன்னும் அவரை பற்றி அதிகமாக தியானிப்போமாக. ஆமென். God bless you.